ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாமக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வடிவேல் ராவணன் விடுவிப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாமக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வடிவேல் ராவணன் விடுவிக்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாமக பொதுச் செயலாளராக முரளி சங்கர் என்பவரை நியமித்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைப்பில் இணைகிறார். கோகுல்ராஜ், வணக்கம். பாமகவின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்த வடிவேல் ராவணனை நீக்கம் செய்து புதிதாக பாமக பொதுச் செயலாளராக முரளி சங்கர் என்பவரை நியமித்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்கள். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய போது அக்கட்சியின் பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணன் அவர்கள் நியமித்து தற்போது வரை பொறுப்பில் வகித்து வந்தார். தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே பல்வேறு கருத்து மோதல்கள் நிலவிய நிலையில் பொதுச் செயலாளர் காணவில்லை என ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். அதன் பிறகு பொதுச் செயலாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸிடம் சென்று அங்கு தற்போது இருந்து வருகிறார். இந்த நிலையில் இன்று தற்போது பாமகவின் பொதுச் செயலாளராக புதிய பொதுச் செயலாளராக முரளி சங்கர் என்பவரை நியமித்திருக்கிறார். இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இவர் தற்போது இளையவர் என்பதால் இவர் இந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பொறுப்பை ஒரு ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர் என்பது மட்டும்தான் இந்த பொறுப்பை வகிக்க முடியும் என்பதால் இவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கோகுல்ராஜ், பாமகவில் பல்வேறு முரண்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் பொதுச் செயலாளராக இருந்த வடிவேல் ராவணன் மாற்றம் செய்யப்பட்டு முரளி சங்கர் என்பவரை நியமித்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் ஏதேனும் எதிர்வினையாற்ற வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது தற்போது முன்னாள் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மீண்டும் தொடர்வார் என அறிவிப்பு வெளியாகும் என வாய்ப்பு இருக்கிறது, எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் மருத்துவர் ராமதாஸ் பொறுப்பை நீக்கிவிட்டார் என்றால் உடனடியாக அவர்களுக்கு, அதாவது 5 நிமிடத்தில் அவர்களுக்கு மறுபடியும் மீண்டும் பொறுப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது நீக்கியிருக்கிறார். பனையூர் இல்லத்தில் இந்த அறிவிப்பு, அதாவது மீண்டும் அவர் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்.